யாரு சொர்க்கவாதியா இருக்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்துக்குரிய அமல் செய்யறது லேசாக்கி கொடுக்கப்படும் என்றார். அவருக்கு நன்மையான காரியங்களை செய்யறதுல விருப்பம் ஏற்படும், ஆசை இருக்கும், அதுக்கு அவர் முயற்சி செய்வார். அந்த அமல்களை செய்யறதுக்கு அல்லாஹ் அவருக்கு லேசாக்கி கொடுப்பான். இப்படி அவர் சொர்க்கவாதியா இருந்தால் அவருக்கு சொர்க்கத்துக்குரிய அமல் லேசாக்கி கொடுக்கப்படும் என்று சொன்னாங்க. யார் நரகவாதியா இருக்கிறாரோ அவருக்கு நரகத்துக்குரிய அமல் தான் லேசாக்கி கொடுக்கப்படும் என்றாங்க. பாவம் செய்வது தான் விருப்பமாயிருக்கும், மாற்றம் செய்வது தான் விருப்பமாயிருக்கும், பாவத்தில தான் இன்பம் இருக்கும். அவருக்கு பாவம் செய்வது அவருக்கு லேசாக்கி கொடுக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க எங்கட உள்ளங்கள்ல கைய வச்சு நாங்களே கேட்டுக்கொள்வோம், ஏண்ட நிலைமை எப்படி இருக்குது, எனக்கு அமல் இபாதத்துல இன்பம் இருக்குதா, நன்மையான காரியங்கள் செய்யறது விருப்பமாயிருக்குதா, தொழுவது விருப்பமாயிருக்குதா, அல்லாஹ் விரும்பக்கூடிய வாழ்க்கையை வாழ்வது எனக்கு விருப்பமாயிருக்குதா, வெறுப்பாயிருக்குதா? நாங்களே எங்கட உள்ளங்கள்ல கைய வச்சு கேட்டுக்கொள்வோம், எங்கட நஃப்ஸோட நாங்களே பேசிக்கொள்வோம்.